இங்கு வருகை தந்துள்ள எனது அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஆகியஜனி, என்னுடைய அப்பா பெயர் தர்மராஜ், அம்மா பெயர் வசந்தி, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு, அவ பெயர் அக்ஷயா. எங்களுடைய ஊர் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு கமுதி தாலுகால பேர் ஒரு கிராமம். என்னுடைய அப்பா ஒரு வெல்டர் வேலை பார்க்குற ஒரு ஆள், அம்மா வந்து ஒரு மளிகை கடையில வேலை பார்க்குறாங்க. என்னுடைய குடும்பம் வந்து ரொம்ப வறுமை சூழ்ந்த குடும்பமா இருந்தாலுமே என்ன வந்து என்னுடைய பெற்றோர்கள் உழைத்து என்னோட ஆங்கில வழி கல்வியில வந்து என்னை படிக்க வச்சாங்க, ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்க வச்சாங்க. அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் எதுவுமே எனக்கு காட்டாம என்னுடைய எஜுகேஷன் மட்டுமே அவங்க ஃபோக்கஸ் பண்ணி எனக்கு என்னுடைய எஜுகேஷன் தேவையான எல்லாமே அவங்க எனக்கு ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தாங்க. இவ்வளோ கஷ்டத்துலையும் என்னை நல்லா படிக்க வச்சாங்க. அதற்காக அவங்களுக்காகவும் நான் என்னுடைய 10ஆம் வகுப்பு மட்டும் இல்லாம என்னுடைய முதல் வகுப்புல இருந்து என்னுடைய முழு முயற்சியை கொடுத்து படிச்சேன். அதற்கான பலனா தான் இந்த 10ஆம் வகுப்புல மாநில அளவில் முதலிடம் பெற்றிருக்கேன் அப்படின்னு நம்புறேன். அண்ட் இங்க வந்திருக்கிற அனைத்து ஸ்டூடெண்ட்ஸ், என்னுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய கங்க்ராச்சுலேஷன்ஸ் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இதே மாதிரி என்னுடைய ஃபுல் ஹார்ட் ஒர்க் கொடுத்து அண்ட் 12th வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு என்னுடைய இன்னும் நிறைய ஹார்ட் ஒர்க்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுப்பேன். அண்ட் இங்கே இன்வைட் பண்ணி எனக்கு இந்த ஊக்கத்தொகை வழங்கினதுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ட் இது வந்து ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திட்டம். எதிர்காலத்துல என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு சொல்லுங்க. என்னுடைய ஃபியூச்சர்ல என்னுடைய சைல்ட்ஹுட் ட்ரீமா இருக்கிறது வந்து IAS ஆஃபீஸர் ஆகணும் அப்படிங்கிறது தான். அண்ட் இந்த ட்ரீமுக்கான என்னென்ன ஹார்ட் ஒர்க் தேவையோ அதை கன்ஃபார்ம் கொடுத்து கண்டிப்பா ஒரு IAS ஆஃபீஸரா ஃபியூச்சர்ல ஆகணும். அண்ட் கண்டிப்பா ஆகுவேன் அப்படின்னு நம்புறேன். அதாவது இது போல மாணவர்களுக்கு அதிக மதிப்பெண்களுக்கு என்ன அறிவுரை, உங்களுடைய அறிவுரை என்ன? மதிப்பெண்கள் அப்படின்னு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி நம்ம போனோம் அப்படின்னு போகாம உங்களுடைய ஸ்டடீஸை படிக்கிறத நீங்க புரிஞ்சு ஆழமா படிச்சீங்கனாலே மார்க்ஸ் அப்படிங்கிறது தானாவே வந்துடும். அண்ட் ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு அகாடமிக் ஸ்டார்டிங்ல இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்றது பெட்டர். எப்படின்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி என்ன பண்ணுவாங்கன்னா பப்ளிக் எக்ஸாம்க்கு ஒரு 3 months முன்னாடி 4 months முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணாம அகாடமிக் ஸ்டார்டிங்ல இருந்து உங்களுடைய லெசன்ஸையும் ஃபுல்லா கவர் பண்ணீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம படிச்சீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அதாவது எதிர்காலத்தில் தாங்கள் படித்து இது போன்று மற்ற மாணவர்களுக்கும் உதவி செய்ய உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கு? இதே மாதிரி நான் ஃபியூச்சர்ல ஒரு IAS ஆஃபீஸர் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை கண்டிப்பாக நான் பண்ணுவேன். அண்ட் இந்த வாய்ப்பு கிடைத்ததை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இந்த வாய்ப்பு அளித்ததற்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப பெருமையாகவும். இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் டி சைலேஷ், அப்பா பேர் விஸ்வநாதன், அம்மா பேர் முத்துபாரதி, அப்புறம் என் தங்கச்சி பேர் வீரந்துலா. நான் வந்து சமதாபுரம் கடலூர்ல வந்திருக்கேன். தொலைவில் இருக்க விழா ஸ்கூல்ல படித்தேன். அப்பா வந்து ஒரு லேப் டெக்னீஷியன், எப்பவுமே வந்து என்ன மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாரு படிக்கிறதுக்கு. அம்மாவும் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. வீட்டில் சும்மா இருக்கிற டைம்லலாம் என்னென்ன படிக்கணும் என்னென்ன பண்ணணும்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுக்காகவும் அப்புறம் என்னோட சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து எப்பவுமே மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அவங்க கொடுத்த மோட்டிவேஷனாலையும் என்னோட டீச்சர்ஸ் எனக்கு கொடுத்த சப்போர்ட்னாலையும் நான் இன்னைக்கு இவ்வளோ மார்க் எடுத்து முன்னாடி பேசிட்டு இருக்கேன். அதனால என் பெற்றோர்களுக்கும் சொந்த